அமைச்சிங்க நான் பக்கம் தான் அமைச்சு போயிட்டு வந்துடும் சரியா? சமத்தாரு போப்பா போ போப்பா என் பொண்ணதை தாண்டி போ. பக்கத்துல தான் போயிட்டு வந்துடும். நீ மட்டும் சமந்தா கிட்ட சரியா? ஓகே ஐஸ்வர்யா சீக்கிரமா ஐஸ்வர்யா அவன் சேட்டை பண்ண மாட்டேங்கிறான் பாரு. போலாமா எச்சு போலாமா? என்ன பண்றான் பாரு. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. சோட்டு மானோ சோட்டோ மம்மி டாடி வெளில போயிட்டு வந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. கண்ணீர் கத்தக்கூடாது. அம்மே கத்தக்கூடாது நீ. இது தெரிஞ்சு இவன் இப்ப இருக்கிற மோடு பார்த்தா கண்டிப்பா இங்க சேட் பண்ணிடுவான். போயிட்டு ஒண்ணும் பண்ண மாட்டான். இங்க வந்து என்ன வேணும் கேளு. என்ன வேணும்? ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். என்ன வேணும் உனக்கு? அங்க பாருங்க. ஒன்னு நீயே வாக்கிங் கூட்டிட்டு போவியா? இங்க பாரு நீ வரலடா. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. சரி நீங்க எல்லாம் வெளில போங்க. நான் அவனை வந்து உட்கார வச்சிட்டு வரேன். இங்க பாரு ஐஸ்வர்யா கண்டிப்பா சேட்டை பண்ணுவான். பெட் எடுத்து கிச்சனோட கதவை லாக் பண்ணிட்டு சரியா? ரொம்ப அப்படியே அவனை ஒரு வில்லன் மாதிரி காட்டாதீங்க. மோட்ல இருக்கா சரி கிச்சன் கதவை லாக் பண்ணிட்டு மாத்தி இருக்கட்டும். பயப்பரியா குமார்? ஏதாவது கடிக்கிற பொண்ணாத்திக்குள்ள வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான்ப்பா. ஏன் உண்மையாவே இப்ப வெறுப்பா இருக்கான் நீங்க பெட்டு 1000 ரூபாய். ஏன்னா 1000 ட்ரீட் வைக்கிறேன்டா. வந்ததுக்கு அப்புறம் நைட் வந்து பீட்சா வேணுமா பர்கர் வேணுமா? எதனால ஓகே. 1000 ரூபாய் வருது ஃப்ரீயா வருது. அது ஓகே. 1000 அவன் ஏதாவது பண்ணி வச்சு அவனுக்கு மட்டும் அவன் மட்டும் என்ன சொல்லிட்டு வச்சுங்க பாட்டி வெறுத்து விடுவேன். அக்கா எனக்கு வேஃபில் கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. ஓகே இந்த கிளம்புங்க நான் லாக் பண்ணிட்டு வந்துக்கிறேன். அப்புறம் அவனை அப்படியே எக்ஸைட் பண்ணி அவனை வெறுப்பேத்தி அப்புறம் அவனை கெட்டவனா ஆக்குறது. அப்படி கேளுங்க. ஓடி காக்கமே உட்காருடி. ராஜா இது பாரு சொட்டுமா நீ வரல. ஓகே அண்டர்ஸ்டுட். யார நம்பர்னே தெரியல தாசன். உனக்கு தனியா சொல்லுமா? வரும்போது நான் முன்னாடியே ரெக்கார்ட் போட்டுறேன். அப்பதான் உள்ள கரெக்டா லைவா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீங்க அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் நினைக்கிறேன். என்ன ஒழுங்காயிட்டானா கொலைக்கல ஏகத்துலயா? பாருங்க குட் பாய் அவன். சரி நம்ம இந்த பேரு மறந்துடாம வரும்போது உள்ள போக நீதான் நம்ம ரெக்கார்ட் போட்டுறேன் போட்டு உள்ள போறோம். அவன் என்ன பண்றான்னு பாப்போம். சார் ஜி ப்ரோ நானும் வரேன். மயக்கம் என்ன தனுஷாங்க நீங்க? அவங்க வர வேண்டிய கேமரா கேட்டேன் கொடுக்க மாட்டேன். போன்லயே நான் வந்து என்னால முடிஞ்சதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எப்படி திருப்பி செய்யுங்க சார். ஓகே சூப்பர். ஃபுட் பிளாகர் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் உண்மையாவே ரீசெண்ட் டேஸ்ல வந்து இங்க செம்மையா இருக்கிற ஒரு ஜூஸ் கடை வந்து இந்த கடை நம்ம வலசராக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அப்படியா? வேம்புலியம்மன் கோயிலுக்கு பண்ணிருக்க மீனாட்சி காலேஜ் அந்த ரோடு அந்த ரோடு அப்படியே வந்தீங்கன்னா திருப்பி அதான் காட்டேன். பேர் தான் பாட்டம் சிப் பாத்தீங்களா? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. டிஸ்டர்பன்ஸ் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு முக்கு இருக்கும். அந்த முக்குல லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுல் ட்ரிங்க்ஸ். அங்க ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. செம்மையா இருக்கும். ஹலோ பேமெண்ட் சார் சார் பாய் நான் வரேன். காசு கொடுங்க சார். ஜி ஜி கண்டுக்காத நான் பார்க்கல. பாட்டு போட்டு வைப் ஏய் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. உழைச்சு சம்பாதிங்க. உனக்கு சப்பாரி டிப்ஸ் கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு காசு வச்சிருக்காங்க போல. போ பத்தியா நான் தான் இழிச்சு வைத்தமா ஒரு தடவை காசு வந்து கொடுத்துருக்கேன் போல. இல்லாத போது கூட டெய்லியும் நம்ம முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டா அவங்க பே பண்ணிடுவாங்க போல. ஒரு நாள்ரா இந்த மாதிரி தான் நல்ல ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு நடந்துச்சு இந்த மாதிரி. இது வாங்கி தர மாட்டியா எனக்கு நான் கேட்டேன். ஆசைப்படாத காசு சொல்லி நான் இருக்கிற காசு போட்டு வாங்கி கொடுத்துட்டேன். கொடுத்ததுனால எதார்த்தமா அவளுக்கு வந்து ஏதோ மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் எடுத்துட்டு பார்க்கும்போது ட்ரை பண்ணி பார்த்தா அதுல பேங்க் மெசேஜ் இருக்கு. ஓகே ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கு.
கேஷுவலா 40,000 50,000 கடை வந்து கேஷுவலா 40,000 50,000. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான் இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா எத்தனை நாள் வந்து பால் பாக்கெட் காசு இல்ல காசு கேட்டு ஞாபகம் இருக்கா? ஐயோ ஆமா இதெல்லாம் டேய் அனுஷ் இது வந்து வீடியோல மட்டும் தயவு செஞ்சு அவ பார்க்காம இது வந்து வீடியோ வச்சு அவுட் எடுத்துறான். கவலையே படாதீங்க பாஸ், நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஓகே ஓகே. அண்ணே ரெடி. நான் கேமரா ரோல் போட்டேன். எப்படியும் அவன் அங்க கலக்கி வச்சிருப்பான். ஆன் பண்ணிட்டியா? ரெடி. என் பிள்ளைய பத்தி ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்கன்னு கரைச்சி கொட்டல, அவன் பண்ற அட்டகாசத்தை தான் சொன்னான். ஒரு அட்டகாசம் பண்ண மாட்டான். அவன் அழகா தூங்கிட்டு இருப்பான். பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி இருப்பான். ஓகே ஓகே. நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. எல்லா நாளுமே அது பண்ணணும்னு சொல்ல வரேன். ஆனா சில நாள் ஒரு மாதிரி இல்ல இன்னைக்கு அவன் வெளில போற மூட்ல இருந்தான். நம்ம அவனை விட்டு மைண்ட்ல வந்துட்டான். ஆனா அவங்க என்ன விட்டு போயிட்டீங்கன்ற கான்ல ஏதோ ஒன்று பண்ணுவான்றான். நான் அடிச்சு சொல்றேன். இன்னைக்கு அவன் பண்ணிருக்க மாட்டான். அவன் பண்ணானா திருப்பி அடிச்சு சொல்லுவாங்க. பரவாயில்லையா? லாஸ்டா அவனை வந்து அவ்வளவு கொஞ்சம் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவன் பண்ணிருக்க மாட்டான். ரூமுக்கு காவலுக்கு உட்காந்து இருக்கான். அதான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு நம்புங்க சார். ஆனா ஜிபே பண்ணிருங்க. ஜிபே பண்ணிருங்க. நானும் அவங்க டீம். வெக்கமா இல்ல எல்லாம் மறந்துட்டாங்கடா. நீதான் அங்க ஞாபகப்படுத்தி செய்யும்போது நம்பிக்கையில தான் வந்த கேமரா ஆன் பண்ணி எப்படி நீ எப்படா வந்து சமத்தாங்க எப்படி ஸ்கேட்டா ஸ்கேட்டர் போயிட்டேன் திடீர்னு சமத்தாங்க அது திடீர்னு சமத்தாங்க திடீர்னு ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ராஜாத்தியே பாக்குறது எவ்வளவு திருஷ்டி என் பிள்ளைக்கு எவ்வளவு திருஷ்டி. சரி ஓகே டாடி தான் புது சொன்னாங்க உன்னை பத்தி குறையா. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. வாங்கிட்டாங்க அவனுக்கு வாங்கிட்டாங்க. ஒரு ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் விட்டுட்டு போக மாட்டோம். நீ இனிமே 1000 ரூபாய் சரி ஓகே. 1000 ரூபாய் கொடுங்கோ வேஃபிள் வாங்கி சாப்பிடுவோம். 1000 ரூபாய் கொடுங்கோ பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். சர்வாதிகா 1000 ரூபாய் கொடுங்கோ என்னாச்சு? என்னாச்சு கை? ஒருவேளை இருக்குமோ 1000 ரூபாய் என்ன பேச்சுடா நீ யாத்தியுமே உங்க டீம்ல நம்மள ஒரு டீம். திருப்பி பாரு. ஐயோ என்ன சோட்டு பண்ணி வச்சிருக்க? வாயில கவிட்டான். நீங்க எங்க நான் திரும்பிக்க போறேன் நீ திரும்பிக்க. நான் பைத்தியமான தொந்த ஸ்டோரத்துக்கு உங்க ட்ரெஸ் உங்க கபோர்டு தான். ஏதோமா நான் மூக்கு வச்சு விட்டு தரமான்னு தெரியாதா உனக்கு? ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாங்கடா. நான் சொல்ல அப்பவே கபோர்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கணும் நீங்க. ஒத்து நான் ஏண்டா ஏன் கரெக்ட் இந்த அந்த 1000 ரூபாய் எனக்கு மட்டும் தான் தம்பி. இது வந்து உனக்கு ஒரு பாடம் நம்ம ரெண்டு பேரும் இல்ல செருப்பு மிச்சிடும். அவன்டையும் போயிட்டு இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன். இதால என்ன அடிங்க ஐயா. எப்பவுமே வெற்றிய கொஞ்சம் பொறுமையா தானே ஆடுனீங்களே அப்படியே. என்னமா வேஃபுல்லா
வீட்டுல வெத்தலை வாங்க போற வயசுல உனக்கு வாப்பிள் கேக்குது வாப்பிள். இது எல்லாம் இப்ப அவன் வாய் வச்சா திரும்ப துவைக்க வேண்டியது இருக்கும். துவைச்சிட்டு அயன் பண்ணி காய வச்சு ஏன் துவைக்கணும்? புள்ள எச்சி பிரசாதம் மாதிரி போட்டுக்குங்க. அப்படின்னு தான் சொன்னோம். இங்க பாரு, இங்க ஓடி. எடுத்து ஐயோ, அம்மா.